இரவு நேரம். மங்கலான விளக்குகளில் மூழ்கிய நிலையம். ஒருவித பதட்டத்தோடு கவிதா ரயிலில் ஏறினாள். கையில் ஒரு சிறிய பை. மனதில் பெரிய குழப்பம். ரயில் மெதுவாக நகர ஆரம்பித்தது. ஜன்னல் அருகே அமர்ந்தவள் வெளியே ஓடும் இருளை பார்த்தாள். ஆனா அவள் உள்ளம் மட்டும் அமைதியாக இல்லை. மீண்டும் மீண்டும் மொபைலை பார்த்தாள். யாராவது அழைப்பார்களா என்று. ஆனா எதுவும் இல்லை. அவள் கண்களில் கண்ணீர் மிளிர்ந்தது. நான் இதை செய்ய வேண்டியதுதான் என்று தன்னிடம் மெதுவாக சொன்னாள். அந்த நேரத்தில ஒரு இளைஞன் அவள் அருகில் வந்து அமர்ந்தான். அவன் மெதுவாக கேட்டான், கவிதா, நீங்க தான் இல்லையா? கவிதா பதறி, நீங்கள் யார் என்றாள். அவன் அமைதியாக சிரித்தான். நான் அருண். உங்க அப்பா அனுப்பினாங்க. அந்த ஒரு வார்த்தை. கவிதாவின் முகம் உடனே மாறியது. என்னை யாரும் தேட வேண்டாம், நான் போக வேண்டிய இடத்துக்கு போகிறேன் என்றாள். அருண் மெதுவாக சொன்னான், உங்க அப்பா ரொம்ப கவலைப்படுறாங்க. அந்த வார்த்தை அவளை குலுக்கியது. அவள் நினைவுகள் திடீரென திரும்பின. வீட்டில் நடந்த சண்டை. பெண்ணு தனியா வெளியூர்ல போகக்கூடாது என்று அப்பா கோபமாக சொன்னார். அப்பா, இது என் வாழ்க்கை என்று கவிதா கண்ணீர் மல்க கேட்டாள். நாங்க சொல்றத கேளு என்று அவர் கடுமையாக பதிலளித்தார். கவிதா உடைந்து, என்னை கட்டுப்படுத்துறது காப்பாத்துறது இல்லப்பா, அமைதி. அவள் பையை எடுத்தாள். அம்மா அழுதபடி பார்த்து கொண்டிருந்தார். அப்பா கோபத்தில், போனாலும் திரும்பி வராதே என்றார். அந்த வார்த்தை அவள் இதயத்தை உடைத்தது. ஒரு நிமிடம் நின்றாள். திரும்பி பார்த்தாள். ஆனா யாரும் தடுக்கவில்லை. அவள் வெளியே நடந்து சென்றாள். அருண் ஒரு கவரை அவளிடம் கொடுத்தான். இது உங்க அப்பா கொடுக்க சொன்னாங்க. கவிதா அதை திறந்தாள். அதில் ஒரு கடிதம் மற்றும் ஒரு பழைய புகைப்படம். அவள் குழப்பத்துடன் கேட்டாள், இது யார்? அருண் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தான். பிறகு மெதுவாக சொன்னான், அந்த புகைப்படத்தில் இருக்கிறவங்க உங்க அக்கா இல்ல, அது உங்க அப்பாவோட உண்மையான மகள். கவிதா அதிர்ச்சியில், அப்படின்னா நான்? அருண் மெதுவாக, நீங்க அவர்களோட தேர்ந்தெடுத்த மகள். அந்த ஒரு வரி. கவிதாவின் உலகமே நின்றது. அவள் கையில் இருந்த கடிதம் நடுங்கியது. கண்ணீர் தடுக்க முடியவில்லை. அப்போ இதுவரைக்கும் என்கிட்ட உண்மைய சொல்லலையா? அருண் மெதுவாக சொன்னான், உன்னை இழந்துடுவோம்னு பயந்து உன்னை புடிச்சுக்கிட்டாங்க. பல வருடங்களுக்கு முன் அவர்களுக்கு ஒரு மகள் இருந்தாள். அவளும் உன்னைப் போலவே கனவுகளோடு அதே நகரத்துக்கு போக நினைத்தாள். ஒரு நாள் தனியாக கிளம்பினாள். ஆனா அந்த பயணம் அவளுக்கு கடைசி பயணமாகிவிட்டது. கவிதா உடைந்து அழுதாள். அவள் கடிதத்தை திறந்தாள். கவிதா, நீ எங்க வாழ்க்கைக்கு வந்த நாள். நாங்க மீண்டும் உயிர் பெற்றோம். நீ எங்க மகள்தான். ஆனா நான் ஒரு முறை என் மகளை இழந்தவன். மீண்டும் அந்த பயம். நீ தனியா போகும்போது எனக்கு தாங்க முடியல. நீ சந்தோஷமா இருந்தா போதும். ஆனா ஒருத்தரா போயிடாதே. இப்போது அந்த வார்த்தைகள் வேற மாதிரி தோன்றின. அது கட்டுப்பாடு இல்லை, அது பயம். கவிதா கண்ணீர் மல்க கேட்டாள், ரயில் அடுத்த ஸ்டேஷன்ல நிக்குமா? அருண் சிரித்தான். நிக்குமே. ரயில் மெதுவாக ஸ்டேஷனில் நின்றது. கவிதா அவசரமாக இறங்கினாள். இப்போது அவள் முகத்தில் பயம் இல்லை, ஒரு உண்மை மட்டும். ஸ்டேஷன் வெளியே ஒரு நபர் நின்றிருந்தார். கவிதா நின்றாள், அதிர்ச்சியில். அப்பா! அவர் மெதுவாக சிரித்தார். கண்ணீர் மல்க, நீ வருவேன்னு தெரியும் மகளே. கவிதா ஓடி சென்று அவரை அணைத்துக் கொண்டாள். அப்பா மெதுவாக சொன்னார், இந்த தடவை நான் உன்னை தடுக்க மாட்டேன். ஆனா நான் கூட வரட்டுமா? கவிதா அழுதபடி சிரித்தாள். நான் உங்க மகள்தான் அப்பா. அப்பா, நீ எப்பவும் என் மகள்தான். ரயில் சத்தம் மெதுவாக மறைந்தது. அன்பு மட்டும் மீதம் இருந்தது. சில கட்டுப்பாடுகள் அன்பின் மற்றொரு வடிவம். பெற்றோரின் கடுமையான வார்த்தைக்கு பின்னால் நம் பிள்ளைகள் கஷ்டப்பட்டு விடக் கூடாது என்ற எண்ணம் தான் இருக்கும்.